அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று நம்ம கொடுத்ததில் ஏபிஎஸ்சி பிசி அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் நம்ம 99 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். 99. ஆனால் நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா 988 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் 432 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இருந்தாலும் அது கொஞ்சம் அந்தளவுக்கு வரல. சரி, இன்றைக்கி எப்படி இருக்குது கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிசல்ட்டே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே ஏ போர்டில் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஏ போர்டில் 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8க்கு 4 அப்படிங்கிறது 4 தான் எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனாலும் 75 + 1 475 அப்படிங்கிற மாதிரி வருது என் கெஸ்ஸிங்கில். 88 அப்படிங்கிறம்போது 9, 9க்கு 4, 8க்கு 7, 8க்கு 5 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி பிசி ஏசி அப்படின்றத நம்ம தனியாக கொடுக்க போகிறோம். அது எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினான ஒரே ஒரு செட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக ஏபி தான் நான் டார்கெட் பண்ணுற மாதிரி. இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஏபினா ஏபி மட்டும், ஏபிஎஸ்சிபிசி கிடையாது. ஸோ ஏபி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 64. ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. 64, 80, 74, 60, 47, 23, 01, 70, 21, 03. இதான் ஏபியில் என் கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேவா? 60, 47, 23, 01, 70, 21, 03. ஓகேங்களா? இதுதான் ஏபியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியை அடுத்து பார்த்திங்கன்னா பிசியில் நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 62, 72, 28, 65, 57, 75. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏசியை மட்டும் ஸ்பெஷலாக பார்ப்போம். நான் இந்த மேலே இதுதான் ஏபிஎஸ்சிபிசி கொஞ்சம் இப்போ டார்கெட் பண்ணி கொடுத்துடலாங்கிற மாதிரி இருக்குது. ஏசியில் 64, 80, 55, 69, 09, 79, 44, 64, 80, 55, 69, 05, 79, 44. இவ்வளோ தான். சரி, இப்போ மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டில் என்ன இன்றைக்கி வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு 9க்கும் 4, 8க்கும் 4 அப்படிங்கிறதுனால ஆல் போர்டில் மொத்தம் 4 அப்படிங்கிறது ஒரே செட்டாக நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் மற்றபடி ஏபி, ஏசி, பிசி அப்படின்னு செப்பரேட்டாக அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எப்படி ரிசல்ட் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத வச்சு எடுத்தது தான் அந்த இது. அதனால தான் நான் அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏபினா அது செப்பரேட் தனியாக இருக்குது, ஏசினா தனியாக இருக்குது, பிசினா தனியாக இருக்குது. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 4 அப்படிங்கிறது தான் வருது. ஓகே. ஸோ இப்போ பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் ட்ரிபிள்ஸ் கூட வந்துருக்குது. அந்த ட்ரிபிள்ஸ் வந்தது எப்படி அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஆல் போர்டு கொடுத்தாச்சு. அடுத்தது இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 4. ஓகேங்களா? 9க்கு 4 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 9க்கு 2 வரணும். இதுவும் அந்த 9 அப்படிங்கிற டார்கெட் பண்ணும்போது A4, A2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி வருது. ஸோ இதுவும் எந்த ஸோ அந்த லாஸ்ட்டு வந்த ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 888 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 888 வந்துருக்குது. அதாவது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 19888. அதுக்கு முன்னாடி 19888 அப்படி 1988 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயும் டபுள்ஸ் தான். அதாவது இங்கே ட்ரிபிள்ஸ் வந்துருக்குது. அதாவது இந்த இடத்துலனா இங்கே பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு.
அப்படிங்கும்போது இன்றைக்கி இதில் ட்ரிபிள்ஸு டபுள்ஸு அப்படிங்கும்போது இன்றைக்கும் ஏசியில் டபுள்ஸ் வரலாம், ஏசியில் டபுள்ஸ் வரலாம். அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 44 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். 44 ஏன்னா இங்கே 8 8 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 8 8க்கு 00ன்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது 9 8க்கு டபுள் 4 அப்படிங்கிறது காமனாக 8க்கு 4 8க்கு 4 கூட அப்படி கூட வரலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்த இந்த சார்ட்டு படி இதில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஏபிஏசிபிசி அப்படிங்கிறது செப்பரேட்டாக மொத்தம் காமனாக இல்லாமல் ஏபினா தனி, பிசினா தனி, ஏசினா தனி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இப்போ முன்னாடி வந்து நம்ம சார்ட்டு டீட்டெயில்ஸும் இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம், நன்றி. மறக்காமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ தான் நம்மளுடைய ஃபர்தரான வீடியோஸ்லாம் வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து எப்படின்னா ஏபிஏசிபிசி பர்டிகுலராக நம்மளுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த 3Dயை நம்ம வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணி இதில் ஏபிஎஸ்சிபிசி அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.